இந்த விடுமுறை காலத்துல சென்னை விஜிபி மெரைன் கிங்டமுக்கு வாங்க. மேரி மெர்மைட், ஸ்கூபா சாண்டா மற்றும் 5000க்கும் மேற்பட்ட அக்வாட்டிக் கிரியேச்சர்ஸை கண்டு மகிழுங்க. சென்னை வண்டலூர் அருகே கிளாம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையம் இன்று பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட உள்ளது. விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் பேருந்து நிலையத்தை திறந்து வைக்க உள்ளார். ஒரு நாளைக்கு எத்தனை மாவட்டங்களுக்கு மொத்தம் எத்தனை பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது? அரசு பேருந்துகள் எத்தனை, அதில் தனியார் பேருந்துகள் எத்தனை? பேருந்து நிலையத்தில் என்னென்ன வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? சென்னை அருகே கிளாம்பாக்கத்தில் 88 ஏக்கர் பரப்பளவில் 393 கோடியே 74 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காலை 11 மணிக்கு திறந்து வைத்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர இருக்கிறார். தென் மாவட்டத்தில் செல்லக்கூடிய பொதுமக்கள் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல், குறிப்பாக கோயம்பேடு ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்காமல் இயல்பாக பயணம் செய்வதற்காக இந்த பேருந்து முனையம் திட்டமிட்டு வந்தது. தற்போது பணிகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரக்கூடிய நிலையில் இந்த பேருந்து நிலையத்தில் 14 நடைமேடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சராசரியாக 800 பேருந்துகள் ஒரே நேரத்திலும் 2300 பேருந்துகள் ஒரு நாளைக்கு இயக்கக்கூடிய வகையில் 14 நடைமேடைகள் இந்த பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சராசரியாக ஒரு நாளைக்கு 1 லட்சம் முதல் 1.5 லட்சம் பயணிகள் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்தக்கூடிய வகையில் அதற்கான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் மட்டும் இல்லாமல் மாநகர பேருந்துகள், அதே போன்று தமிழகத்தின் பிற மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் என அனைத்து வசதிகளுடன் இந்த இடத்திலிருந்து பொதுமக்கள் பயணம் செய்யக்கூடிய வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று 14 நடைமேடைகள், வரக்கூடிய பயணிகளுக்கு உணவகங்கள் வசதி, கழிப்பறை வசதி, ஓட்டுநர் நடத்துனருக்கான ஓய்வறை உள்ளிட்ட பல வசதிகளுடன் பேருந்து நிலையம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பயணம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். ஆம்னி பேருந்துகள் மட்டுமே 800 பேருந்துகள் தனியாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு அருகிலேயே ஆம்னி பேருந்துகள் 800 பேருந்துகள் இருப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். அரசு பேருந்துகளுக்கு டீசல் நிரப்பக்கூடிய இடமும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. பயணிகளுக்கான பாதுகாப்பு வசதி, சிசிடிவி கேமரா, ஓய்வறை, அதே போன்று புற காவல் நிலையம் உள்ளிட்ட வசதிகளுடன் இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கு மிக எளிதாகவும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் எளிதாக பயணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அதே போன்று பொங்கல் பண்டிகையின் பொழுது சிறப்பு பேருந்துகள் இந்த இடத்திலிருந்து இயக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்திருப்பதாகவும், மாநகர பேருந்துகளும் 10 நிமிடத்திற்கு ஒரு முறை மாநகர பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது முழுவதுமாக பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். காலை 11 மணிக்கு இந்த இடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பேருந்து நிலையத்தை திறந்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அதேபோன்று எஸ்இடிசி பேருந்துகள், தமிழக அரசு பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து பேருந்துகளும் பட்டியலிடப்பட்டு அந்த நேரத்திற்கேற்ப பேருந்துகள் இயக்கப்படுவதற்கான அனைத்து வசதிகளும் செய்திருப்பதாக போக்குவரத்து அதிகாரிகளும் தெரிவித்திருக்காங்க. ராதா, ராஜ்குமார், நகர பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்காக தான் கோயம்பேட்டில் இருந்த பேருந்து நிலையம் தற்பொழுது கிளாம்பாக்கத்து பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கு. தற்பொழுது நகர பகுதியில இருந்து கிளாம்பாக்கம் வரதுக்கு ஒரு சில கிலோமீட்டர்ஸ் தூரம் நம்ம கடந்து தான் வரணும். நகர பகுதியிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வர்றதுக்கு கூடுதலான ஏதாவது போக்குவரத்து வசதிகள் செய்யப்பட்டிருக்கா? சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் மூலமாக ஒரு நாளைக்கு 3000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. தற்போது கிளாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்துக்கு வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்து பயணிகள் அதிக அளவுக்கு வருவார்கள். கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களுக்கும் அதே போன்று மற்ற தமிழகத்தின் பிற மாவட்ட மண்டலங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்திற்கும் செல்லக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கையும் இருக்கும். எனவே மாநகர பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு இணைப்பு பேருந்துகளாக செல்லக்கூடிய வகையில் அதற்கான திட்டமிடலை போக்குவரத்துறை அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். சென்னையில் பல இடங்களில், குறிப்பாக கோயம்பேடு, தாம்பரம், பாரிமுனை, அம்பத்தூர் உள்ளிட்ட பல இடங்களிலிருந்தும் வரக்கூடிய பயணிகளுக்கு
மாநகர பேருந்துகள் கூடுதலாக இயக்குவதற்கான திட்டமிடலை போக்குவரத்துறை அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். இந்த இடத்திலிருந்து அதே போன்று கோயம்பேடு பேருந்து நிலையம், அதே போன்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், இந்த 2 இடங்களையும் இணைக்கக்கூடிய வகையில் மாநகர பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து 10 நிமிடத்திற்கு ஒரு முறை மாநகர பேருந்துகள் இயக்குவதற்கான திட்டமிடலை தற்போதே செய்திருக்கிறார்கள். மேலும் இன்றிலிருந்தே அந்த சேவை தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். எனவே பயணிகள் வந்து செல்லக்கூடிய இடத்தில் அவர்களுக்கு சிரமம் இல்லாமல் இருப்பதற்காக மாநகர பேருந்துகளும் அதற்காக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிராட்வே, திருவான்மியூர், டி நகர், பூந்தமல்லி, ஐயப்பன் தாங்கல் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. 5 நிமிடத்திற்கு ஒரு முறை பேருந்துகள் இயக்குவதற்கான ஏற்பாடுகளையும் போக்குவரத்துறை அதிகாரிகள் கூடுதலாக செஞ்சிருக்காங்க. ராஜ்குமார், இப்போ கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா கோயம்பேடுடைய பேருந்து நிலையம் செயல்பாடுகள்லாம் எந்த அளவுல இருக்கும்? கிளாம்பாக்கத்துல இருந்து தான் எல்லா பேருந்துகளும் செயல்படுதா, இல்ல மற்ற பேருந்து நிலையத்திலிருந்தும் செயல்படக்கூடுமா? என்னென்ன மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள்லாம் கிளாம்பாக்கத்திலிருந்து கிளம்பும்? அதாவது போக்குவரத்துறை அதிகாரிகள் முதல் கட்டமாக தெரிவிக்கும் பொழுது ஏற்கனவே இந்த இடம் கிளாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் தென் மாவட்டங்களில் செல்லக்கூடிய பேருந்துகளை அதிக அளவுக்கு இயக்குவதற்காகவே இந்த இடம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் கோயம்பேட்டு பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு, குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் 10 மணி நேரம் முதல் 12 மணி நேரம் வரை ஆகக்கூடிய பேருந்து பயண நேரம். கோயம்பேட்டிலிருந்து பேருந்துகள் இயக்கும் பொழுது போக்குவரத்து நெரிசல், கோயம்பேட்டிலிருந்து GST சாலை பெருங்குளத்தூர் கடப்பதற்கு 2 மணி நேரம் கிட்ட போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. அந்த நெரிசலை குறைப்பதற்காக தான் கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்குவதற்கான திட்டமிடலை போக்குவரத்துறை அதிகாரிகள் செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இயக்கக்கூடிய சிறப்பு பேருந்துகள், பண்டிகை நேரத்தில் இயக்கப்படக்கூடிய சிறப்பு பேருந்துகள் கிளாம்பாக்கம் பகுதியிலிருந்து இயக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று ஆம்னி பேருந்துகள் முழுவதுமாக இந்த பகுதியில் பயன்பாட்டுக்கு வருவதற்கு ஒரு 6 மாத காலகட்டம் ஆகும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்திருப்பதாகவும் பிற மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள், குறிப்பாக மதுரை மண்டலம், அதே போன்று சேலம், கோயம்புத்தூர் இந்த இடத்திலிருந்து போகக்கூடிய பேருந்துகள் தேவைக்கேற்ப இந்த இடத்தில் இயக்குவதாக திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது முழுவதுமாக பயன்பாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு படிப்படியாக அதனுடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருப்பதாக போக்குவரத்துறை அதிகாரிகளும் தெரிவித்திருக்காங்க. ராதா, மக்களுடைய பயண வசதிக்காகவும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்காகவும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கு. வரும் காலங்களில் எந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ராஜ்குமார், விவரங்களுக்கு நன்றி. இந்த விடுமுறை காலத்துல சென்னை VGP மெரைன் கிங்டமுக்கு வாங்க. மேரி மெர்மைட், ஸ்கூபா சாண்டா மற்றும் 5000க்கும் மேற்பட்ட அக்வாட்டிக் கிரியேச்சர்ஸை கண்டு மகிழுங்க.